புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்ற இடத்தில் முதியவரின் தற்காலிக கடையை சூறையாடிய காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். காவல் ஆய்வாளரின் எல்லை மீறலுக்கு துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பின்னணி என்ன? அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்ற இடத்தில் தற்காலிகமாக போடப்பட்டிருந்த முதியவரின் கடையை காலால் எட்டி உதைத்து சூறையாடிய காட்சிகள்தான் இது. சோசியல் மீடியாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கெத்து காட்டிய காவல் ஆய்வாளரும் அதிரடி நடவடிக்கை எடுத்த திருச்சி மண்டல ஐஜியும் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெய்வாசலில் போலீசாரின் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. தகவல் அறிந்து உடனே அங்கு சென்ற திருமயம் காவல்துறையினர் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டில் காளைகளை அவிழ்த்துவிட வந்திருந்தவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். அப்போது மஞ்சுவிரட்டு நடைபெற்ற பகுதியில் முதியவர் ஒருவர் தண்ணீர் பாட்டில், தர்பூசணி பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பதற்காக டேபிள் விரித்து தற்காலிக கடை ஒன்றை போட்டுள்ளார். அவ்வழியாக விசாரணைக்கு சென்ற திருமயம் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் கடையை கண்டதும் வண்டியை நிறுத்தி கீழே இறங்கியவர் பேச்சுவார்த்தையே இல்லாமல் சம்பவத்தில் இறங்கிவிட்டார். டேபிளை தள்ளிவிட்டும், டேபிளில் இருந்த வாட்டர் பாட்டில்களை தள்ளிவிட்டும், தண்ணீர் குடங்களை காலால் எட்டி உதைத்தும் முதியவரின் கடையை சூறையாடினார். அதை கண்ட முதியவர் என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீர் விட்டு கலங்கி போனார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் செய்ய அது தீயாய் பரவி காவல் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கு எதிராக சர்ச்சைகளை கிளப்பியது. அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு நடைபெறும் பகுதியில் கடை அமைத்திருந்த முதியவரை எச்சரிக்காமல் கடையை தள்ளிவிட்டு உதைத்து சூறையாடியது நியாயமா என்று கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் திருமயம் காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். காவலர்களாக இருந்தாலும் எல்லை மீறினால் உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.